நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மாண்புமிகு மேயர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் மோகன்ராஜ் பழனி. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருப்பவர் புகழ்பெற்ற தஞ்சாவூர் மாநகராட்சியின் மாண்புமிகு மேயர் சன் ராமநாதன் அவர்கள். அவரை சந்தித்து அவர் இந்த மாநகராட்சியில் செய்து வரும் மக்கள் நல பணிகள் குறித்து பதிவு செய்ய இருக்கிறோம். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம், உங்களை சந்தித்துல ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. இன்னைக்கு ஃபுல்லா உங்க கூட தான் பயணம் பண்ணி உங்களுடைய மாநகராட்சியில, தஞ்சை மாநகராட்சி, புகழ்பெற்ற தஞ்சை மாநகராட்சியில என்னென்ன நலத்திட்டங்களை நீங்க செஞ்சுட்டு வரீங்க, இன்னும் என்னென்ன திட்டங்களை யோசித்து வச்சிருக்கீங்க, அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். நிகழ்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கா? நடந்து போறதுக்கெல்லாம் நடைபாதையெல்லாம் நல்லா இருக்கா? ஸ்கேட்டிங் போர்டுலாம் பாத்தீங்களா? அந்த கிரவுண்ட் எல்லாம் அது நம்ம பண்ணோம்ல, ஸ்கேட்டிங் போர்டு அந்த இது கிரவுண்டு. இப்போ அது பண்ணதுனால அது மட்டும் இல்லை, இன்னொன்று நாங்கள் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒன்று பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் அந்த கிரவுண்ட் பண்ணோன்னு இப்போ ஸ்கேட்டிங்கில் வந்து படிக்கிறாங்க மாணவர். சென்னையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஸ்கேட்டிங் அப்படின்னு கிடையாது. ஆமாம், தஞ்சாவூர்ல இருந்தாலும் அவங்களுக்கும் எல்லா ஸ்கேட்டிங் கிரவுண்ட் ரெடி பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்கி பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் 2 பேர் வின் பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் மாணவர்கள். சாதாரணமாக அதை ஆரம்பித்தோம். நம்மளோட குழந்தைங்களுக்கு இது எதிர்காலத்தில் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. அந்த ஸ்கேட்டிங் கிரவுண்ட்னால இன்னைக்கு வந்து ஸ்டேட் லெவலில் வின் பண்ணிட்டாங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் செகண்ட் பிளேஸ் வின் பண்ணியிருக்காங்க. உலக அளவிலான வீராங்கனைகளை தஞ்சாவூர்ல இருந்து உருவாக்கி. அதாவது இந்த கிரவுண்ட்ல பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரை எல்லாருமே பயன்படுத்துவாங்க. முன்னாடி எல்லாம் நைட் டைம்ல வந்து வர முடியாது, மார்னிங் டைம்ல வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம் தான் வர முடியும். அதுவும் மண் தரையா இருக்கும், மழை பெஞ்சதுன்னா வலிக்கு விழுந்துருவாங்க. அந்த மாதிரி இருந்தது. அதை வந்து பார்த்துட்டு சாலைகள் அமைக்கிறதா இருக்கட்டும், சைட்ல நடப்பாதை அமைக்கிறதா இருக்கட்டும், நடைமேடைகளை, அப்புறம் இந்த மின் விளக்கு அமைக்கக்கூடிய இந்த ஆர்னமெண்டல் லைட்டை நம்ம தான் வந்து பண்ணி கொடுத்தோம். கிளீனா இருக்குங்க சார், பாக்குறப்ப ரொம்ப சுத்தமா இருக்கு. இதுக்கு என்னெல்லாம் பண்றீங்க சார்? இந்த கிரவுண்ட் சுத்தமா இருக்குது இல்ல, தஞ்சாவூர் முழுக்கே அப்படிதான் இருக்கும். முழுக்க ஒரு நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால அந்தந்த பகுதியை காலையில 5 மணில இருந்து 7 மணிக்குள்ளேயே இந்த குப்பையெல்லாம் அகற்றி ரொம்ப சுகாதாரமா தூய்மையான பகுதியா தஞ்சை தூய்மையான மாநகராட்சியா மாற்றும். கண்டிப்பா. அந்த அளவுக்கு கிராண்டா பிளசண்டா இருக்கு இந்த இடமும். காலையில குழந்தைங்களை பாக்குறதுக்கு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இந்த ஸ்டேடியம் வந்து ரொம்ப பழமையானது. இதுல வந்து முழுக்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணிட்டு இருக்காங்க. இது நம்ம குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப கூட ஸ்டேட் லெவல் ராஜி ட்ரெயினரா இருக்காருங்க. ட்ரெயினரா, நல்ல ட்ரெயினர், பாஸ்கெட் பால் கோச்சும் கூட. நம்ம தமிழ்நாடு டீமுக்கு விளையாடுறதுக்கு 2 பேர் செலக்ட் ஆயிருக்காங்க. ஓகே. ஆமா, ரொம்ப அருமையா ஒர்க் பண்ணாங்க. எல்லாருமே எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. நீங்க எந்த டீம்? மேயர் சார் டீம். ஓகே. இப்பவே டீம் அப்படி ஒரு ஆர்வமா இருப்பாங்க. ஓகே. இப்ப அவங்கதான் நம்ம தமிழ்நாடுக்கு 2 பேரும் செலக்ட் ஆயிருக்காங்க. இங்க உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்க இருக்கு? கிட்ஸ் கொடுத்தாங்க, லைட் பண்ணி கொடுத்தாங்க. நீங்கம்மா? கிட் பேக், லைட். சார், குறிப்பா இந்த மாதிரி விளையாட்டு மைதானங்கள் எல்லாம் உருவாக்கணும் அப்படின்னு உங்களுக்கு எண்ணம் வந்து இங்க என்னென்னலாம் மேம்பாட்டு பணிகளை செஞ்சிருக்கீங்க நாம இப்ப இருக்கிற இடத்துல? ஆமா, இப்ப நம்ம நடந்து செல்லக்கூடியவங்க வாக்கிங் ட்ராக் இருக்கு இல்லையா, இது அனைத்துமே நம்ம தான் போட்டு கொடுத்தோம். முன்னாடி வரும்போது அங்க மழை பெஞ்சா கூட யாரும் போக முடியாது. அதுக்கப்புறம் எல்லாரும் நடந்து செல்லணும்னு சொல்லிட்டு அந்த நடப்பாதையை அமைச்சு கொடுத்து ஒரு 3 கிலோமீட்டர் அளவு சுற்றளவுக்கு அதை பண்ணி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம மின் விளக்குகள், ரொம்ப இருட்டா இருக்கும், அதனால மின் விளக்குகளை ஃபுல்லா ஆர்னமெண்டல் பழைய டைப்ல பண்ணி கொடுத்து அது பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேட்டிங் கிரவுண்ட, அதுக்கப்புறம் இங்க எதெல்லாம் ஸ்டேடியத்துக்குள்ள இருக்கக்கூடிய கிரவுண்ட மற்றும் இங்க இருக்கக்கூடிய பாதி ஒர்க் நாங்க தான் பண்ணியிருக்கோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 7 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டுல அதுக்கான பணிகள் அனைத்துமே தயார் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரணும். இங்க விளையாடக்கூடிய விளையாட்டு வீராங்கனைகள்லாம் நல்லா சிறப்பிக்கணுங்கிறது தான் எங்களுடைய எண்ணம். தஞ்சை வெறும் சென்னை மட்டும் பெரிய நகரங்கள்ல மட்டும் இல்லாம தஞ்சையிலிருந்தும்
தேசிய அளவிலான மாநில அளவில் இன்டர்நேஷனல் லெவல்ல வீராங்கனைகளை வீரர்களை உருவாக்கி. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, வாழ்த்துக்கள். எல்லாம் மெடல் அடிச்சிட்டு வருவீங்களா? ஆமா சார், என்னென்ன ஸ்போர்ட்ஸ்க்கான பயிற்சி தலங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்கீங்க சார்? இங்க எல்லாமே இருக்குங்க. ஹாக்கி, கேரம், பாஸ்கெட் பால், ஃபுட்பால், ஸ்விம்மிங், இப்படி எல்லாமே. நம்ம ஸ்கர்ட்டிங், ஹாக்கி, எல்லாமே விளையாட்டுல என்னென்ன பிரிவுகள் இருக்கோ எல்லாத்தையும் கத்துக்கிறதுக்கான கட்டமைப்புகளை நீங்க தஞ்சை மாநகராட்சியில உருவாக்கி கொடுத்தோம். வாலிபால், அப்புறம் வேற என்ன இருக்கு? பாக்ஸிங், ஆர்ச்சரி, பாக்ஸிங், ஷட்டில். சார், இப்போ தஞ்சாவூர் மாநகராட்சி மேயர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை பயன்படுத்தி என்னென்ன அடிப்படை வசதிகள் எல்லாம் மாநகராட்சி மக்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க. இந்த தஞ்சையை, அதாவது நம்ம தஞ்சையை இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக என்ன மாதிரியான திட்டங்களை நீங்க வச்சிருக்கீங்க? நம்ம மக்கள், தஞ்சை மக்களுக்கு என்னென்ன பலன் தரக்கூடிய திட்டங்கள் இருக்கிறதோ அனைத்தையும் செய்யணுங்கிறதா எங்களோட நோக்கம். அடுத்த கட்ட இலக்கு அப்படின்னா, அடுத்த கட்ட இலக்கு என்பது நம்ம தஞ்சை பகுதி வந்து எல்லாம் விவசாயம் சார்ந்த ஒரு பகுதி. விவசாயம் மட்டும் செய்யறதுங்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள், நம்முடைய பெற்றோர்கள் எல்லாம் இருந்தாங்க. ஆனா இன்னைய வரக்கூடிய தலைமுறைகள்லாம் நல்லா படிச்சு, என்ன சொல்ல போனால் திராவிட மாடல் ஆட்சியில மிக சிறப்பான ஒரு படிப்பை கொடுத்து எல்லோரும் ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்கள் எல்லாம் தொழில்நுட்ப வல்லுநர்களா இருக்காங்க. இப்ப கூட டைட்டில் நியோ வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் திறந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு தொழில்நுட்ப பூங்காவா, விவசாயத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு மிக சிறந்த ஒரு தொழில்நுட்ப பூங்காவா, தஞ்சாவூர் முழுக்க விவசாயத்திலும் சிறந்து விளங்கிய தஞ்சை தொழில்நுட்ப பூங்காவிலும் சிறந்து விளங்குகிறதுங்கிற பெயர் எடுக்கணும். சோ எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மிக படித்த, மிக சிறந்த, திறமையான, தஞ்சையிலே பணியாற்றி அவர்கள் வந்து தன் தந்தைக்கும் தன் குடும்பத்திற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாகவும் தஞ்சையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கணும். அப்போ உங்க இலக்கு வந்து தஞ்சையில விவசாயமும் செழிக்கணும், அதே நேரத்தில் தொழில்நுட்பமும் வளரணும், வேலை வாய்ப்பும் பெருகணும். அதற்கான திட்டங்களை, அதற்கான இலக்கை நோக்கி பயணிக்கணும். அதுதான் எங்களோட நோக்கம். தஞ்சாவூர் வந்து சிங்கார சென்னைக்கு நிகரான ஒரு தஞ்சையை கண்டிப்பா உருவாக்கும். ஓகேங்க சார். தஞ்சை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் விளையாட்டு வீரர்களா மாறணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ உலக தரத்திலான விளையாட்டு மைதானங்களை உருவாக்கி இருக்கீங்க. குறிப்பா நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் இதெல்லாம் வந்து பார்த்திருக்காரா? அவர் உங்களை என்கரேஜ் பண்ணிருக்காருங்க? இதை திறந்து வச்சது அவர் தான். ஓகே. நம்ம தஞ்சாவூர் போர்டு, இந்த கல்வெட்டு, இதை சுற்றி இருக்கக்கூடிய நடைபாதை அமைத்ததாக இருக்கட்டும், மின்விளக்கு அமைத்ததா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து 3 கோடி திட்ட மதிப்பீட்டுல செய்தோம். அதை நம்ம மாண்புமிகு இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து திறந்து வச்சாங்க. எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான தருணம் அது. அதே மாதிரி நம்மளுடைய அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணனும் பொறுப்பு அமைச்சராக இருந்ததுனால அவங்களும் வந்து இந்த கல்வெட்டை திறந்து வைத்தாங்க. இந்த திட்டத்தை அவங்க தான் திறந்து. ஓகே. முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டு போட்டிகள் எல்லாம் கூட மாணவர்கள் கலந்துட்டாங்க. நிறைய அதுல இப்ப முதலமைச்சர் நம்ம சிஎம் டிராஃபில கலந்துட்டு இப்போ தஞ்சாவூர்ல இருந்து அவர் பேரு முத்துக்குமார், அவர் வின் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி போன வருஷத்துக்கு விஜயகுமாரி அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வின் பண்ணியிருக்காங்க. தஞ்சாவூர்ல வந்து மிக சிறந்த ஒரு பொசிஷன், ஸ்டேட் லெவல்ல வின் பண்ணி வந்தவங்கள இவங்க போன வருஷமும் நம்ம விஜயகுமாரி வின் பண்ணாங்க. இந்த முறை கார்த்திகேயன் வின் பண்ணாரு. இந்த இயர் வந்து கார்த்திகேயன் வின் பண்ணாரு. எல்லா விளையாட்டு போட்டிகளும் கலந்துக்கிறாங்க, எல்லாத்துலயும் வின் பண்ற அளவுக்கு கூடிய தகுதியான அளவுல அவங்கள உருவாக்கிட்டு வரீங்க. ஆமா, அதான் சிஎம் டிராஃபில வின் பண்ணிருக்காங்க நம்ம தஞ்சாவூர்காரங்க. வின் பண்றது எவ்வளவு பெரிய பெருமை. நம்ம ஸ்டேட் லெவல்ல நம்முடைய முதல்வரே மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு, நம்ம ஊர்க்காரங்க வெற்றி பெற்றிருக்காங்களே அப்படின்னு. இந்த இயர் கார்த்திகேயன் வின் பண்ணிருக்காரு. ஓகேங்க சார். தஞ்சையிலயும் நீங்க ஸ்கேட்டிங் கிரவுண்ட் உருவாக்கி சொன்னீங்க, அதை பத்தி சொல்லுங்க சார். அது ரொம்ப நாள் கனவு. அது ஸ்கேட்டிங் கிரவுண்ட் இல்ல, அங்க மாணவர்கள் வந்து கேட்டுட்டே இருந்தாங்க எங்களுக்கு அது இல்லையே அப்படின்ட்டு. அப்புறம் இங்க நம்ம ஸ்டேடியத்துல இந்த இடத்துல ஸ்மார்ட் சிட்டில இருந்து நம்ம ஸ்கேட்டிங் கிரவுண்ட் இங்க ஒன்றும், அதே மாதிரி அங்க ஹாக்கி ஸ்கேட்டிங் கிரவுண்ட் ஒன்றும் 2 ரெடி பண்ணி கொடுத்தோம். அதுதான் ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டேட் லெவல்லையும் வின் பண்ணிட்டு இப்போ இன்டர்நேஷனல் லெவலுக்கும் வின் பண்ணியிருக்காங்க இந்த முறை.
செஞ்சுட்டு இருக்கிற விஷயங்கள், செஞ்ச திட்டங்கள் என்னென்ன சார்? நம்ம சிவகங்கை பூங்கால வந்து முழுக்க ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பளவு, அதுல வந்து 10 ஏக்கர் அளவிற்கு நம்முடைய சிவகங்கை குளமே இருக்கு. குளமே அது 10 ஏக்கர். மீதம் இருக்கக்கூடிய 15 ஏக்கருக்கும் இந்த மாதிரி பழமை மாறாத பூங்காவா, முதலுதவி மையம் கூட வச்சிருக்கீங்க. ஆமா, கண்காணிப்பு கேமரா இருக்கும், எல்லாமே இருக்கும். முழுக்க முழுக்க பாதுகாப்பான ஒரு பூங்காவாக இருக்கும். குழந்தைகள்லாம் விளையாண்டு செல்லக்கூடிய ஒரு இடமாக, அதுவும் நகரத்துல மைய பகுதியில ரொம்ப சிறப்பா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்முடைய துறை அமைச்சர் நம்முடைய நேரு அண்ணன் வந்து திறந்து வச்சாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் எல்லாம் இப்பதான் ஒரு 2 மாதம் ஆகுது திறந்து. இன்னும் நிறைய விஷயங்கள் கொண்டு வர இருக்கிறோம். ட்ரெயின், அதே மாதிரி போட்டிங், ரோப் ஹவுஸ், அப்புறம் நிறைய விளையாட்டு உபகரணங்கள்லாம் விரைவில் வர இருக்கு. ஒரு குடும்பத்தோட வரலாம் இங்க. ஆமாமா, உறுதியா. ஸோ இங்க கூட பாத்தீங்கன்னா நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு விளையாட்டு பகுதியா இதை நாங்க பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு ஏத்த மாதிரி அக்சசபிளா, அது உள்ள சேர்ஸ் வச்சுட்டு அவங்கள ரொட்டேட் பண்ணலாம். மாற்றுத்திறனாளிகளுக்குன்னு ஒரு முன்னேற்பாடாக அதை இதை பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சீசா சார், நீங்க இந்த சிவகங்கை பூங்கான்றது ரொம்ப பழமை வாய்ந்தது, இத்தனை வருஷமா இருக்குதுன்னு சொன்னீங்க. உங்களுக்கு இந்த சின்ன வயசு ஞாபகம் இருக்கா இங்க வந்து போன மாதிரி? ஆமாமா, நிறைய இருக்கு. இதுதான் ஊஞ்சல் ஆடுவோம், அதே மாதிரி அங்க சறுக்கு இருக்கும், அதெல்லாம் சரிக்கு விழுவோம், அது காலில் அடிபடும். அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது. இப்போ நீங்க இந்த இவ்வளோ சின்ன வயசு இவ்வளோ ஞாபகங்கள்ல இருந்து இப்போ நீங்க மேயரா இருக்கீங்க. இன்னும் இந்த பார்க்ல இதெல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருக்கீங்க? நிறையங்க. இந்த பார்க்கே வேற டிசைன்ல கொண்டு போகணும், டிஜிட்டலைஸ் பண்ணணும்னு பாக்குறோம். சோ இங்க வந்தா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன நிறைவு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம எப்படி இளைஞரா இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை தந்ததோ இந்த பூங்கா, அதை விட இரட்டிப்பான மகிழ்ச்சியை அடுத்த தலைமுறைக்கு நம்ம தரணும். கண்டிப்பா தருவோம். அப்படிதான் இது வரைக்கும் ஒரு 30 ஆண்டுகளா தண்ணீரே வராம இருந்த நம்முடைய கல்லணை கால்வாயிலிருந்து தண்ணி வரணும், அதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்தது. இப்போ நம்ம மேயராகி நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி இத கொண்டு வந்திருக்கோம். இப்ப தண்ணி முழுவதுமே நிரப்பி இருக்கும். இன்னும் ஓரிரு மாதங்கள்ல முழுவதுமே நிரம்பிடும். ராஜராஜ சோழனே இந்த குளத்தை வந்து நீர் மேலாண்மைக்காக தான் பண்ணியிருக்காரு. ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இது கேணி, இந்த வெள்ளையா இருக்கு இல்லையா, இது ஒரு கேணி. இது வந்து உருவானதா சார்? நம்ம உருவாக்குனது. ஓகே ஓகே. ஆமா, அது ஒரு கேணி. அந்த பக்கத்துல இன்னொன்று இருக்கு பாருங்க. இந்த மாதிரி மொத்தம் 20 கேணி இருக்கு. அந்த இடத்துல ஒயிட்டா ஒரு திட்டு தெரியுதா, அது ஒரு கேணி. இப்படி எல்லா கேணியும் ஒவ்வொரு லெவல்ல இருக்கு. அப்ப அது என்ன அப்படின்னா, நம்ம நிலத்தடி நீரை வந்து மட்டத்தை உயர்த்துவதற்கான கேணி இது. இப்போ அதுல தண்ணி கொண்டு வரோம். அங்கிருந்து பார்க்கும்போது கல்லணை கால்வாயிலிருந்து, ஏன்னா ஒரு 50 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். இது அந்த நம்ம கல்லணை கால்வாயிலிருந்து உயரம் 50 அடியில இந்த குளம் இருக்கு. முன்னாடியே மழைநீர் வடிகால் இருக்குல்ல, இப்ப நம்ம பண்றோம்ல, அததான் மழை நீர் எல்லாம் சேமிக்கக்கூடிய ஒரு குளமா இதை அவர் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு அதை நம்ம கல்லணை கால்வாயையும் மழைநீர் வடிகாலையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இன்னைக்கு இந்த குளத்தை 30 ஆண்டுகளா வறண்டு கிடந்த இந்த குளம் இன்னைக்கு நிறைஞ்சிருக்கு. அது உங்களுடைய நேரத்துல நீங்க மேயரா இருக்கிறப்போ இது நடந்தது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தனிப்பட்ட ஒரு சந்தோஷம்? ரொம்ப பெருமை. நம்முடைய தலைவர் அவர்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள், டெல்டா ஆட்சியின் நாயகன் அவர்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்துல இதெல்லாம் நிரப்புவது என்பது மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்னொன்னு, நம்ம மேயராக இருக்கும்போது நம்மளுடைய தஞ்சாவூர்ல ஒரு 10 ஏக்கர் கொள்ளளவு கொண்ட ஒரு குளத்தை நீர் நிரப்புவது என்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் இவ்வளவு பாரம்பரிய வரலாறு கொண்ட ஒரு குளம் வேற. ஆமா, இது ஆக்சுவலா வந்து நம்ம ராஜராஜ சோழன் வந்து கும்பாபிஷேகத்தின் அப்போ, இப்ப இன்னைய வரைக்கும் பெரிய கோயில்ல சாமிக்கு செய்யக்கூடிய அபிஷேகமா இருக்கட்டும், எல்லா விஷயமும் நேரம் வந்து இந்த குளத்துலதான் ஊத்துது. அதுல ஒரு டிராப் கூட வீணாகாம அந்த கோயில்ல அந்த சாமிக்கு செய்யக்கூடிய அபிஷேக நீர் கூட இந்த குளத்துலதான் வந்து விழுது. புனித தீர்த்தமா நினைக்கக்கூடிய ஒரு குளம். இங்க தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய எல்லா கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்தாலும் அதை தீர்த்தமா நினைச்சு இங்க இருந்து தான் தண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க முன்னாடி. இப்போ அதெல்லாம் பண்ணதுனால இனிமேல் இங்க இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் ஒவ்வொரு நல்ல காரியங்களும் செய்யும் போது ஒரு மனதுக்கு மிகப்பெரிய மட்டற்ற மகிழ்ச்சியாக. எனக்கு இன்னொரு விஷயம் தெரிய வருதுங்க சார்.
ஒரு மாநகராட்சி மேயரா மாநகராட்சியில் இருக்கிற ஒவ்வொரு இடத்தோட முக்கியத்துவம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அதுவே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸா இருக்கு. நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்குகிறது தஞ்சை மாநகராட்சி. சார், இப்போ இவ்வளோ பாரம்பரியம் மிக்க இந்த குளத்தை வேற எப்படி எல்லாம் பயன்படுத்தலாங்க சார்? ஆமா, கண்டிப்பா வந்து இங்க நம்ம போட் எல்லாமே முன்னாடி போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அது தண்ணி இல்லாதனால நிறுத்திருக்காங்க. ஆனா நம்ம பிளானே வந்து இது போட் விட்டு சுற்றுலா பயணிகளை எல்லாரையும் ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா, பெரிய கோயிலுக்கு வர்றவங்க, பூங்காவுக்கு வர்றவங்க எல்லாம் ஒரு மன நிறைவை தரக்கூடிய ஒரு விஷயமா, மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா நம்ம இந்த ஃபேமிலியா வந்தா, குழந்தைங்களோட வந்தா கொஞ்சம் என்ஜாய் போட்ல போய் அவங்க சுற்றி வர்றதுக்கான ஒரு சூழலை விரைவில் உருவாக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்ம விஞ்ச் இருக்கு, ஸோ அதையும் அதை பயன்படுத்தலாம். ஓகேங்க சார். ஆமாங்க சார், இப்பெல்லாம் அவ்வளோ டென்ஷனா இருக்கிறப்போ ஒரு ஃபேமிலியா போறப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது மாதிரி யூஸ் ஆகும். அதுக்காக தான் பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயம், குழந்தைங்களுக்கு இது பிடிக்குமா, அதனால இந்த விளையாட்டு உபகரணங்களை வேணும். சார், இப்போ சமீபத்துல வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை சென்னையில ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. அது மாதிரி பூங்காக்களுக்கு அடிப்படை வசதிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில இந்த பூங்காக்கள் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்னு ஒரு மேயரா நீங்க பாக்குறீங்க சார்? பூங்காக்கள் ரொம்ப முக்கியம். என்னன்னா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ பண்ற ஒரு விஷயம் பூங்கா தான். அது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, இல்ல மூத்த முன்னோடியா இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லாம் அந்த வாரம் முழுவதும் வந்து ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், அல்லது ஒர்க்குக்கு போய் ப்ரெஷரா இருக்கட்டும், எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ற ஒரு இடம். அந்த இடத்துல வந்து அவங்க அமரும் போது ஒரு மன நிறைவு அவங்களுக்கு ஏற்படும், மன நிம்மதி ஏற்படும். வாக்கிங் போற மாதிரி ட்ராக் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அந்த அவங்களுக்கு ரத்த அழுத்தத்தின் அளவு கூட குறையும். ஸோ அந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் சீசா விளையாடுவாங்க, ஊஞ்சல் விளையாடுவாங்க, மற்றும் அந்த மணல்ல ஓடி விளையாடுவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் எதெல்லாம் தேவை இருக்கோ அது மாதிரி பண்ணிருக்கோம். இன்னும் ராட்டினம் மற்றும் இன்னும் அதிகமான விளையாட்டு உபகரணங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய, மகிழ்விக்கக்கூடிய விதமாக எல்லாரும் ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அது அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பூஸ்டர் அப்படிங்கிறத விட பஸ்டர்னு சொல்லலாம். ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து குழந்தைங்களுக்கு தேவையா, இது எவ்வளவு விளையாட்டு இது வேணும், இது ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இந்த பூங்கா கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி அமர உட்காரதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் சார். குழந்தைங்க எல்லாம் அழகா விளையாட்டு இருக்காங்க. எவ்வளவு பேர் சார் ஒரு நாளைக்கு வருவாங்க? என்ன டைமிங் சார்? ஒரு நாள் 10,000 பேர் வர துவங்கினாங்க துவக்க தினம் போது. இப்போதைக்கு வந்து ஒரு 5,000 பேர் தொடர்ந்து தினமும் காலை ஒரு 8 மணிக்கு துவங்குது, மாலை இரவு 8 மணி வரைக்கும். ஸோ இந்த 12 மணி நேரத்துல ஒரு குறைஞ்சபட்சம் சனி ஞாயிறாக இருந்ததுன்னா 10,000 பேர் வராங்க ஒரு நாளைக்கு. இப்போ நார்மல் டேஸ் அப்படின்னா ஒரு 5,000 பேர் கிட்டத்தட்ட வந்து பயன்படுத்துறாங்க. மூலிகை மரங்கள்லாம் உள்ள இருக்கு. இன்னொன்னு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு அவங்களுக்கு. வந்துட்டு போனாலே ஒரு மன அழுத்தம் குறையுது. இன்னும் சொல்ல போனா நம்ம தஞ்சாவூரை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதியில இருந்தும் வராங்க. மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, கும்பகோணம் எல்லாரும் இங்க வந்து பார்க்க வராங்க. அது ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா பெரிய கோயில் பக்கத்துலயே இருக்கு. மன நிறைவை தரக்கூடிய ஒரு விஷயமா ஒரு தஞ்சை மாநகராட்சி மக்களுக்கான மாநகராட்சியா இருப்பதுல எங்களுக்கு எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இன்னொன்னு, பெரிய கோயில்ல இருக்கிறவங்க, அங்க சுற்றுலா வரக்கூடியவர்கள், வெளி மாநிலங்கள்ல இருந்தும் வெளி ஊர்ல இருந்து வரவங்க எல்லோருமே நம்மளுடைய சிவகங்கை பூங்காவுக்கு வந்து அவங்க இளைப்பாடுறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி, மன நிம்மதியை தருது. ஓகே சார், குறிப்பா மாணவர்கள் வந்து இது மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வா இருக்கட்டும், இல்லைன்னா மத்திய அரசு நடத்தக்கூடிய போட்டித் தேர்வு இருந்தாலும் நிறைய மாணவர்கள் இந்த மாதிரி ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்க்கெல்லாம் உட்கார்ந்து படிக்கிறதெல்லாம் நாங்க பார்த்துருக்கோம். ஆனா இப்படி வந்து மாநகராட்சி அவங்களுக்காக எடுத்துட்டு இருக்கிற இந்த முயற்சி, இது எவ்வளவு நிதியில உருவாக்குனது? அதுவும் குறிப்பா காலேஜுக்குள்ளேயே இருக்கு, காலேஜ் பக்கத்துல இருக்கு. இதுக்காக என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்க சார்? ஒன்றும் இல்லை, நம்ம முன்னாடி ஆணையராக இருக்கக்கூடிய சரவணகுமார் அவர்கள் இதில் மிகுதியா ஆர்வமாக இருக்கக்கூடியவர். அதை வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள்லாம் பொறுப்பேற்ற பிறகு, நானும் துணை மேயர் எல்லாம் பொறுப்பேற்றதுக்கு பிறகு இந்த பகுதிக்கு வரும்போது ஒரு அறிவுசார் மையம் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அதன் அடிப்படையில் முன்னாள் ஆணையர் அவர்கள்
ரொம்ப கவனமா இந்த இடத்துல கொண்டு வந்தா நம்ம கல்லூரி மாணவர்களும் பயன்பெறுவார்கள் என்று சொன்னார்கள். அதன் அடிப்படையில ரூபாய் 3 கோடி திட்ட மதிப்பீட்டுல இந்த கட்டிடங்கள் கட்டி அதற்கு தேவையான அனைத்து உபகரணங்கள் எல்லோரும் பண்ணோம். இப்போ அதுக்கு பயனா இப்போ சொல்லணும்னா குரூப் 1 குரூப் 2 இருக்கட்டும், அனைத்து புத்தகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. இங்க நிறைய பேர் ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு 300 பேர் தினமும் வராங்கன்னு சொன்னாங்க. அதனால விரைவில் அனைத்து துறையிலும் தஞ்சை சார்ந்தவர்கள், தஞ்சை டெல்டாவை சார்ந்தவர்கள் உண்மையாக ஒரு மிகப்பெரிய அதிகாரிகளாக, ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு வரக்கூடியவர்களாக உறுதியாக இருப்பார்கள் என்று நாங்கள் நம்பிதான் இதை துவங்கினோம். அந்த நம்பிக்கை வீணாகாது. ஓகேங்க சார். தஞ்சை மாநகர மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்? இதை முழுவதும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நம்முடைய தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் இதை முழுமையா பயன்படுத்தி மிகப்பெரிய உயர்வை பெற வேண்டும். எப்படி தஞ்சையிலிருந்து டெல்டாவிலிருந்து ஒரு முதல்வர் உருவானாரோ அதே போல இந்த நிகழ்வை மிக சிறப்பாக அவர்கள் செய்து தர வேண்டும். தலைநகர் சென்னையில அண்ணா நூற்றாண்டு நூலகம் இருக்கு. மதுரையில இப்போ கலைஞர் நூற்றாண்டு நூலகம் ஓபன் பண்ணியிருக்காங்க. ஆனா தஞ்சையில இந்த அறிவுசார் நூலகம் மாநகராட்சி ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. இதை பத்தி சொல்லுங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி. தஞ்சாவூர்ல இப்ப எப்படி சென்னையில் அமைக்கப்பட்டிருக்கோ நம்ம தஞ்சாவூர்ல சீர்மிகு தஞ்சை அந்த ஸ்மார்ட் சிட்டி ஸ்கீம்ல உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த அமைப்பு, இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் தினமும் 300 பேர், நெருக்கி 270 பேர்ல இருந்து 300 பேர் பயன்பெறக்கூடிய வகையில அமைந்திருக்கிறது. குறிப்பாக பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களை சேர்ந்த மாணவர்கள், எதுவும் போட்டித் தேர்வுகளுக்கு போய் எங்கேயும் ஒரு கோச்சிங் சென்டர்ல பணம் கொடுத்து படிக்க முடியாது நினைக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இங்க பயிலக்கூடிய சூழலை பார்க்கிறோம். ரொம்ப ஆர்வமாக பயில்கிறார்கள். இங்க இங்க இருக்கக்கூடிய மாநகராட்சி ஏற்பாடு செய்து கொடுக்கக்கூடிய வசதின்னு பாக்குறப்ப இங்க இருக்க நல்ல குடிநீர், நல்ல சுகாதாரமா காற்றோட்டமான கட்டிடம், அமர்வதற்கான இடங்கள், 4000க்கும் மேற்பட்ட நூல்கள் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. நூல்கள் இருக்கு. ஒரு 20 கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பயன்பாட்டில் இருக்கு. அதுல 14 கம்ப்யூட்டர் பயன்பாட்டுல மற்ற நிர்வாக பயன்பாட்டுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கணினிகள், வைஃபை ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எந்நேரமும் பயன்படுத்தக்கூடிய தமிழ்நாட்டிலேயே 8 to 8ன்னு சொல்லி அந்த 12 மணி நேரம் பணியாற்றக்கூடிய ஒரு மையமாகவும் இந்த மையம் இருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு பூரா உங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய அறிவுசார் மையத்திலேயே தஞ்சாவூர் மையத்தில் மட்டும்தான் நேரடியாக யூபிஎஸ்சி தேர்வுக்கான அந்த பயிற்சியை ஆன்லைன் மூலமாக அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் ஸ்டாஃப் டெவலப்மெண்ட் காலேஜ் மூலமாக அங்க இருக்கக்கூடிய ஆல் இண்டியா கோச்சிங் சென்டர் மூலமா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அது மாதிரி மாணவர்கள் பெரிய அளவுக்கு பயன்படுறாங்க. 3 முறை இது முறை பாத்தீங்கன்னா முன்னாடி குரூப் 4க்கு பயிற்சி கொடுத்தோம், அடுத்து குரூப் 2க்கு கொடுத்தோம், இப்ப குரூப் 1க்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு இன்னையில இருந்து RRBக்கு இன்னைக்கு 12,000 போஸ்டுக்கு மேல வேகன்சி இருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகம், குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அவர்களும் நம்முடைய டிஆர்ஓ அவர்களும் எடுத்துக்க முயற்சியில அந்த RRBக்கு நம்ம நிச்சயமாக தஞ்சாவூர் மாவட்ட மக்களை எழுத வைக்கணும், டெல்டா மக்களை நிறைய எழுத வைக்கணுங்கிற அந்த முயற்சி எடுத்திருக்கிறோம். நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்குது. அது மாதிரி அடுத்து நம்ம மாநகராட்சி மூலமாக பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 1க்கான அந்த பயிற்சியும் அடுத்து துவங்க இருக்கிறோம். ஏன்னா அதுக்கான ஷெட்யூலை கொடுத்தாங்க, கவர்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே நம்முடைய தமிழ்நாடு அரசு செய்திக்கக்கூடிய மிக மிக சிறந்த ஒரு பணி இந்த பணி. இந்த மாதிரி நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடியவங்கள அரசு பணிக்கு தயார் செய்வதற்கு, அரசு பணியில் அவர்களை பங்கேற்க வைப்பதற்கான முயற்சிங்கிறது. தஞ்சாவூர் மாவட்டமும் தருமபுரி மாவட்டமும் எப்பயுமே ரொம்ப பின்தங்கி இருக்கு இந்த மாதிரி இதுல பங்கேற்பதில், அரசு போட்டித் தேர்வுகளை பங்கேற்பதில் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. அதை மாற்றி நிச்சயமாக எங்களுடைய கமிஷனர்களும் மேயர் அவர்களும் மாவட்ட ஆட்சியரும் டிஆர்ஓவும் சொல்லிட்டு இருக்காங்க, அடுத்த ஆண்டு ரிசல்ட்டை தான் எங்களுக்கு முக்கியம். இந்த நம்ம துவங்கி இருக்கக்கூடிய இந்த கோர்ஸ் நம்ம வரக்கூடிய காலங்களில் பெரிய நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும். அடுத்த மே மாதம் பார்க்கிற போது இவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்கன்னு ஒரு நிலை வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் இப்போ போலீஸ்க்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க, எஸ்ஐ செலக்ஷன்ல தேர்வாயிருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த இந்து அறநிலையத்துறையில தேர்வு பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி இங்க இதுல நம்ம இன்னும் 2-3 போட்டித் தேர்வுகள் அவங்க பங்கேற்று ஆர்டிஓவா செலக்ட் ஆயிருக்கிறாங்க. அது மாதிரி பல பெரிய வெற்றிகளை அவர் இருக்கிறாங்க. ஓகேங்க சார்.
எல்லாம் மம்மு சாப்பிட்டீங்களா? எல்லாம் மம்மும் சாப்பிட்டீங்களா? உட்காருங்க. சார், இப்ப நாம ஒரு முக்கியமான இடத்துல இருக்கோம். ஆமா. அங்கன்வாடி மையம். குழந்தைகள் அந்த கல்வி கற்க ஆரம்பிக்கிற முதல் இடம். தஞ்சை மாநகராட்சி என்னென்ன வசதிகளை குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கீங்க சார்? நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், விளையாட்டு உபகரணங்கள் இருக்கும், கட்டடம் ரொம்ப நல்லா இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நல்லா இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம அங்கன்வாடியில பள்ளியில கூட ஏசி, குளிரூட்டப்பட்ட அங்கன்வாடியிலேயே ஏசி வச்சிருக்கீங்க? கண்டிப்பா. அதே மாதிரி ஸ்கிரீன், அது மட்டுமல்ல நம்மளுடைய விளையாட்டு பொருட்கள் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லா புக்ஸ் அது ஓபன் பண்ணீங்கன்னா லைப்ரரி இருக்கும். ஸோ குழந்தைங்க விளையாடக்கூடிய அனைத்துமே யாருக்கும் எந்தவித இடையூறும் இல்லாத அளவுக்கு மிக சிறப்பா அதை நம்ம செய்திருக்கிறோம். ப்ரொஜெக்டரோட இருக்கும், அதுதான் விஷயம். கைவீசு பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஸ்மார்ட் கிளாஸ் நம்மளுடைய மாநகராட்சி பள்ளிகள்ல பண்ணியிருக்கிறது மட்டுமல்ல, அங்கன்வாடி பள்ளி மாணவர்களுக்கும் இந்த சிறு பிள்ளையாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அது ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாமல் பார்ப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் நம்மளுடைய அங்கன்வாடி மையம். அந்த குழந்தைகள்லாம் மிக சிறப்பா நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும், ஆரோக்கியமாக அதுக்கான யூனிஃபார்ம் கொடுத்து ரொம்ப கவனமா பாதுகாக்கக்கூடிய அலுவலர்கள்லாம் இருக்காங்க. மிக சிறப்பா அதை பார்த்து இவ்வளவு உட்கார்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க அங்கன்வாடி மையத்துல வேற என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்களை பார்த்துக்கிறத தாண்டி நடக்குது? நிறைய விஷயம். அதாவது குழந்தைகள் மட்டும் பார்க்கல, அவங்களோட பெற்றோர்கள் வரைக்கும் பாக்குறோம். அவங்க கர்ப்பிணியா இருக்காங்க, அவங்களுக்கு ஊட்டச்சத்து எதுவும் குறைபாடு அப்பயே நம்ம சரியா கொடுக்கணும். கர்ப்ப காலத்திலேயே அவங்களுக்கு ஊட்டச்சத்தை நம்ம வலுப்படுத்த வேண்டி இருக்கிறது. அதுக்கான அந்த பவுடர்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். ஊட்டச்சத்து மாவு அதெல்லாம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, இந்த பாலூட்டி தாய்மார்கள் 13 பேர் இங்க தொடர்ந்து அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்கள் 15 பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இங்க ஒரு 40 குழந்தைகளை குழந்தைகளுக்கு இவங்களையும் சரியான முறையில பேணி பாதுகாப்பு. யூனிஃபார்ம் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆமா, இங்க யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம், எல்லாருக்கும் யூனிஃபார்ம் கொடுத்துருக்கோம். அவங்க பாக்குறதுக்கு ஸ்கிரீன் இருக்கு, அப்புறம் ப்ரொஜெக்டர் இருக்கு. ஓகே. அதனால இப்ப பேசிக்ல இருந்து அவங்கள எப்படி ஸ்மார்ட்டா பிராக்டிஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி பண்றோம். ரொம்ப நல்லா பாக்குறது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்குங்க சார். ஆமா. அதாவது ஒரு அங்கன்வாடி மையம் இப்படி இருக்க முடியுமா அப்படிங்கறதுதான் தஞ்சை மாநகராட்சியோட ஸ்பெஷல். இந்த மாண்டசரி ஸ்கூல் நல்லா பிரைவேட்ல எல்லாம் வச்சு தனியார்ல இருக்கக்கூடியதை தாண்டி என்ன சொல்ல போனா அங்க குளிரூட்டப்பட்ட அறையெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி சாதாரண கிளாஸா தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம அவங்களெல்லாம் தாண்டி அப்கிரேட் ஆகி நம்முடைய அரசாங்கம், இன்னும் சொல்லணும்னா திராவிட மாடல் அரசு, இதையெல்லாம் ஒரு ஏழை எளிய குழந்தைகளுக்கு செய்து தருவதற்கு முன் நம்முடைய முதல்வர் செய்யற அதை நாங்கள் இப்ப அருகில் இருந்து அந்த பணிகள் எல்லாம் செய்து வருகிறோம். நம்முடைய முதல்வர் அவர்கள் சத்தான ஆரோக்கியமான ஒரு நல்வாழ்வு கிடைக்கணும், நம்ம சிறு வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஆரோக்கியமான ஒரு வாழ்வை அவர்கள் பெற வேண்டும், அப்போதுதான் அவர்கள் படிப்பில் உயர்ந்து விளங்குவார்கள் என்பதற்கு பிறந்த குழந்தையில் இருந்து அதை தயார் செய்து வருகிறார். அப்போ இவங்க எல்லாருமே ஆரோக்கியமான தஞ்சையின் எதிர்காலம் இவங்கதான். கண்டிப்பா. சார், இப்ப நாம இருக்கிற இந்த இடத்த இது எந்த வார்டுக்கு உட்பட்டதுங்க சார்? இது என்னோட வார்டு நம்பர் 45. உங்களுடைய சொந்த வார்டு நம்பர் 45. நான் இங்கதான் மாமன்ற உறுப்பினரா 3 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றுட்டு இருக்கேன்.
அதனால இந்த வார்டு வந்து நான் 2006 இருந்தே ரொம்ப தனி கவனம் எடுப்போம். அப்போ இந்த அங்கன்வாடியா இருக்கட்டும், இப்ப அருகில் இருக்கிற மாநகராட்சி நம்முடைய பள்ளியாக இருக்கட்டும், தொடக்க பள்ளியாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப உங்களுக்கு இன்னும் நெருக்கமானது அப்போ. ஆமா, ரொம்ப நெருக்கமானது. இன்னும் மக்களோடு ரொம்ப நெருக்கமானது. அதனால தொடர்ந்து இதை கண்காணித்தே வருவேன். நான் இன்னும் சொல்ல போனா வாரத்துக்கு ஒரு முறை நேரடியா வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமா வச்சிருக்கேன். குழந்தைங்களை பார்த்துட்டு போவீங்க, ஆய்வு பண்ணிட்டு போவீங்க. எப்பெல்லாம் எனக்கு மனசுக்கு ஒரு சோர்வு ஏற்படுதோ உடனே வந்து அந்த குழந்தைங்களை வந்து பார்த்துட்டு போவேன். சார், இப்போ குழந்தைங்களுக்கு சத்தான உணவுகள் கொடுக்கறதா சொன்னீங்க. என்னென்ன உணவுகள் சார்? திங்கக்கிழமை பாத்தீங்கன்னா தக்காளி சாதம், முட்டை. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா கலவை சாதம், பச்சை அரிசி சாதம், கொண்டக்கடலை, அந்த மாதிரி கொடுக்குது. அதே மாதிரி புதன்கிழமை பாத்தீங்கன்னா புலாவ் சாதம், முட்டை. அப்புறம் வியாழக்கிழமை பாத்தீங்கன்னா எலுமிச்சை சாதம், முட்டை. அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா பருப்பு சாதம் பிளஸ் அவித்த உருளைக்கிழங்கு. அதே மாதிரி சனிக்கிழமை பாத்தீங்கன்னா கலவை சாதம். இப்படி ஊட்டச்சத்து, சத்தான ஊட்டச்சத்தை குழந்தைகளுக்கு ஊட்டி ஊட்டி வளர்க்கக்கூடிய முதல்வர் அவர்கள் இருக்கிறார். அதனால மிக சிறப்பா அதை செய்து எல்லா விஷயத்திலயும் கூடுதல் கவனம் எடுத்து, அதுவும் குழந்தைகள் அப்படின்னா ஏசி ஹாலோட அவங்களுக்கு சத்தான உணவுகள் கொடுத்து அங்கன்வாடி மையத்தை தனியாருக்கு இணையா இல்லாம அதுக்கு மேலேயே செஞ்சுட்டு வரீங்க. அது தஞ்சை மாநகராட்சியில இருக்கக்கூடிய எல்லா துறையும் மிக சிறந்த துறையா இருக்கும். யாரும் ஒப்பிட முடியாத அளவிற்கு ஒரு உயரத்தை பெற்றது. ஓகேங்க சார். சார், இப்போ நாம ஒரு முக்கியமான இடத்துல நின்று இருக்கோம். குறிப்பா தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிற படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிற இந்த வேலை வாய்ப்பு முகாம் பத்தி சொல்லுங்க சார். இது வந்து நம்ம 3 மாதத்துக்கு ஒரு முறை தொடர்ந்து நம்முடைய தமிழக அரசு, மிகு தமிழக முதல்வர், துணை முதல்வர் அவர்களால் இது மிக சிறப்பாக ஏற்பாடு செய்யப்படுகிறது. இது நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இந்த முறை 183 கம்பெனி வந்திருக்காங்க. ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் இது. 183 கம்பெனிஸ், கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு கலந்து கொண்டவங்களோட எண்ணிக்கை வந்து வேலை வேணும் அப்படின்னு வந்தவங்க ஒரு 4000 பேர் இருக்காங்க. தஞ்சையை சுத்தி இருக்கிற டெல்டால இருக்கக்கூடிய எல்லாரும், தஞ்சையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்கள்ல இருந்து வருகை தந்திருக்காங்க. ஒரு 4000 பேர் வந்திருக்காங்க. அதுல ஒரு 1500 பேர் மாணவர்கள், ஆண்கள். அதே மாதிரி 2500 மகளிர்கள் வந்திருக்காங்க. சோ இப்ப இவ்வளவு பேர் வந்திருந்தாலும் இன்னைக்கு வேலை வாய்ப்பு என்பது நான் கேட்டேன் 2000 பேருக்கு வேலை வாய்ப்பு தருவதாக அது உத்தரவாதம் செலக்ட் ஆயிருக்காங்க. 2000 பேருக்கு வேலை உத்தரவாத ஆணை வழங்குறாங்க. அதுதான் இப்ப நம்ம கலெக்டர் வந்திருந்து அதை எல்லாருக்கும் கொடுத்தோம். ஒரு 2000 பேருக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஆனா இதை தொடர்ந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மாவட்ட நிர்வாகம் சார்பாக இதை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்கிறாரு. எங்களுடைய மாநகரங்கள்ல இந்த கேம்பை போட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் வலியுறுத்தி அவ எல்லாருக்கும் தெரிய வைத்து எல்லாரையும் வர வைத்து அதுக்கான வாய்ப்புகளை வழங்குவது என்பது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதுக்கு நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் நாங்க எங்கள் மனதார நம்ம தஞ்சை மக்களின் சார்பாக, இன்னும் சொல்ல போனால் வேலை கிடைத்தவர்களின் சார்பாக மனமார்ந்த நன்றி நாங்க தெரிவிக்கிறோம். அதாவது தமிழ்நாடு அரசு கொண்டு வர குறிப்பா புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும், இப்போ இந்த தமிழ் புதல்வன் திட்டம், இது மாதிரி திட்டங்கள் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு பயனுள்ளதா ஊக்கமா இருக்கிறதா ஒரு மேயரா நீங்க பாக்குறீங்க சார்? ஆமா, ஒரு அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஊக்குவித்தால் அதுதான் நம்ம திராவிட மாடல் சொல்ற ஒரு விஷயம். எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறது தானே திராவிட மாடலோட கொள்கை. அப்படி இருக்கும்போது நம்ம ஏழை மாணவர்கள் பள்ளியில் படித்து கல்லூரிக்கு வருபவர்கள் மிகவும் சிரமப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். மாதம் 1000 ரூபாய் கிடைத்தால் அது புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ் புதல்வன் திட்டமாக இருந்தாலும் சரி, அவர்கள் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்திலேருந்து வர்றதுனால அது ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். அப்ப அந்த கல்லூரியில் அவர்கள் படித்த படிப்பை நன்றாக படித்து, அது பிரைவேட் தனியார் கல்லூரியாக இருந்தாலும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு முதல்ல ஏற்படுது. இல்லாட்டி அந்த 1000 ரூபாய் கொடுக்கல அப்படின்னா அவங்க படிக்கவே கல்லூரிக்கு போக மாட்டாங்க. அவங்க ஏதோ ஒரு பணிக்கு போயிடுவாங்க, கல் உடைக்கிறதுக்கோ இல்ல சித்தாலோ கொத்தனாரோ. ஒரு 12ஆம் வகுப்புல இருந்து நேரடி அப்படி போயிடுவாங்க. ஆனா இப்ப படிக்கணும்ன்ற நோக்கத்தோட அதை கொண்டு வந்து அந்த ஆசையை தூண்டி அவர்களுக்கு ஒரு எழுச்சியான ஒரு வாழ்க்கையை வந்து நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். இன்றைய மாண்புமிகு மேயர் நிகழ்ச்சியில்
புகழ்பெற்ற தஞ்சாவூர் மாநகராட்சியின் மாண்புமிகு மேயர் சன் ராமநாதன் அவர்களின் மக்கள் பணி குறித்து பதிவு செய்தோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.